வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பண்ண போகிறது ஸ்வீட் சில்லி சாஸ். என்னடா சில்லின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நல்ல பழுத்த சிவப்பு மிளகாய் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் மிளகாய் வச்சு தான் இந்த சாஸ் பண்ண போகிறோம். இந்த சாஸ் பார்த்தீங்கன்னா புளிப்பாக இனிப்பாக அதே சமயம் காரமாகவும் இருக்கும். எல்லா ஏஷியன் ஸ்டார்டர்ஸ் கூடவும் இந்த சாஸ் நல்லாவே ஒத்து போகும். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, அதே சமயம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃப்ரெஷ் பழுத்த சிவப்பு மிளகாய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 50 மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாவை நல்லா அலம்பிட்டு தொடச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிளகாவை இப்போ அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூட நல்லா தோலை உரித்து ஒரு முழு பூண்டை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஃபுட் ப்ராசஸர் இருந்தால் அதில் சாப் பண்ணிக்கோங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு ரிவர்ஸில் பல்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா குறைன்னு அரைஞ்சிரும். அரைக்கும் போது சின்ன வார்னிங், கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கை எரியும். கையில் தொடாமல் லாங் ஹேண்டில் இருக்கிற கரண்டி இல்லைன்னா ஸ்பூனில் அப்படியே எடுத்து போடுங்க. கையில் பட்டால் எரியறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ அரைச்சதை அப்படியே நம்ம கடாய்க்கு மாற்றிக்கலாம். 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே ட்ரையாக சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா இதில் நம்ம உப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். இந்த சாஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதிலே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். மொத்தமாக நான் இன்னைக்கு 3/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 3/4 கப் சர்க்கரையை நம்ம 1/4 கப் சர்க்கரையாக சேர்த்துக்கலாம். ஒரேடியாக மொத்தமாக சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் சர்க்கரையோட அளவை குறைச்சிக்கோங்க. உங்கள் மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வீட்டில் சாஸ் பண்ணுறதுக்கான அட்வான்டேஜ். 1/4 கப் அளவுக்கு நேச்சுரல் வினிகர் சேர்த்துருக்கேன். வினிகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மிக்சர் அப்படியே கொதிக்கட்டும். இந்த மிளகாய் பழம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரணும். இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். மிளகாய் வெந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாஸோட ஃபீல் வந்துடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனேவே அப்படியே பொலன்னு திக்காகி உங்களுக்கு நிறைய அரை மாதிரி இருக்கும். கை விடாமல் கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம மொத்தமாக இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டோம். சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டார்க் ஆரஞ்சு ரெட் கலரில் மாறிடும். உங்களுக்கு சாஸியாக வேணும், தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் அப்படியே திக்காக இருக்கட்டும்னா அப்படியே விட்டுருங்க. கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/8 கப், அதாவது 1/4 கப்புக்கும் பாதி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா க்ளீனான ஒரு கிளாஸ் ஜாரில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நிறைய ஏஷியன் குசின்ஸ்க்கு நீங்கள் இந்த சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மிளகா வாசனையோட புளிப்பாக காரமாக உப்பாக சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்னும் நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.